ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நிறைய பேர் கேட்குறது மாடி தோட்டம் வைக்கணும்லாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கொடி காய்கறிகள், செடிகள், காய்கறிகள்லாம் போடும்போது அதை வந்து தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னால் அந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. சில பேர் கேட்பாங்க, தண்ணி மட்டும் ஊற்றணும், வேறு எந்த பராமரிப்புமே நான் பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு தோட்டம் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஏன் நம்ம அதை ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்தேன். மெயின்டெனன்ஸே இல்லாமல் நானும் மாடித்தோட்டம் வச்சுருக்கேன், நிறைய செடிகள் வச்சுருக்கேன், நிறைய அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும்னு யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. காய்கறி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கத்தரி, வெண்டை, தக்காளி, இந்த மாதிரி ஒரு 4 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் அறுவடை கொடுக்கக்கூடிய இவங்களை நம்ம போடும்போது கண்டிப்பாக நம்ம பூச்சி தாக்குதல் இருந்தால் பெஸ்டிசைடு ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரெகுலராக நம்ம கொடுக்கணும். அது வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனு இல்லை குட்டியான க்ரோ பேக்கில் தானே வைக்கிறோம். தரை தோட்டம்னா பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த மண் போதுமான சத்துக்களை கொடுக்காதுங்கிறப்ப அவங்க வந்து அப்படியே நிற்பாங்க. சத்து இல்லைன்னா இலை மட்டும் வருவாங்க, வேறு எதுவும் பூக்கள், காய்கள் வராது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? வச்சோம் எதுவுமே வரல, எல்லோரும் இவ்வளோ அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கணும், ஹாப்பியாக இருக்கணும் நம்மளும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பெஸ்ட்டு அதுக்கு என்ன தெரியுமா? செடிகள் வைக்காதீங்க, கொடிகளுமே கூட. கொடிகள் ஓரளவு மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் அதுவுமே ஓரளவு மெயின்டைன் பண்ணணும்ல. மெயின்டைனே பண்ணாமல் வளர்க்குறதுக்கு தானே இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ நீ பாருங்கள், எவ்வளோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். செடின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள தான் செய்யணும். மெயின்டைனே இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவா. மரங்கள் வைங்கங்க. மரங்கள் வச்சிங்க அப்படின்னா தண்ணி கூட டெய்லி ஊற்ற வேணாம். டெய்லி தண்ணி ஊற்றணுன்னா கூட நம்ம வீட்டில் ரொம்ப செல்லமாக பிள்ளைங்களை வளர்த்துட்டோம் அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுமா? மற்ற பிள்ளைங்க அழகு போல் அதுங்களாம் எல்லா வேலையும் பார்க்கும், ஆனால் இவங்களை நம்ம வந்து நம்மளே எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய பிள்ளையா ஆனாலுமே. ஏன்னா நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருந்துருவாங்க. அது மாதிரி தான் மரங்கள் மாடி தோட்டத்தில் எல்லா மரங்களும் வைக்கலாம். இப்போல்லாம் வந்து கிராஃப்டடு, ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமாக நமக்கு வளர்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மரம் தான் வளர்க்கணும்லாம் இல்லை, எல்லா மரங்களையும் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்டோன்னா அழகாக அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாமே இந்த 50 லிட்டர், நான் வந்து 50 லிட்டர் தாங்க வச்சுருக்கேன். சில பேர் 100 லிட்டர், 150, நான் ஒரு சிலது வந்து 100 லிட்டரில் வச்சுருக்கேங்க. பாருங்களேன், ஒரு 2 தான், பட் அது நமக்கு இடத்த அடைக்குதுன்னு நமக்கு நம்மளோட 1000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் எனக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு 50 லிட்டர் வச்சா தான் நிறைய மரங்கள் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதுக்கு மாறிட்டேன். அதுவே போதுமான அளவுக்கு நமக்கு நல்லா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மரங்கள் வச்சிங்க அப்படின்னா வச்சு அது நல்லா தழுத்து வேர் பிடிச்சி கொஞ்சம் தூரம் நம்ம அளவுக்கு வளர்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி கொடுங்க, சரிங்களா? டெய்லி. அதுக்கப்புறமா வாரத்தில் 2 டேஸ் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை டெய்லி கொடுத்தீங்கன்னா, நான் டெய்லி கொடுத்தா தான் வளருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காத அன்றைக்கி அவள் வாடி போய் நிற்பா. ஸோ நீங்கள் தான் பழக்கணும். மரங்கள் அப்படின்னாவே வந்து வாரத்தில் 2 டேஸ் தண்ணி கொடுத்தா போதும். இல்லை சில சென்சிட்டிவாக இருந்ததுன்னா 3 டேஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸ்டார் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆப்பிள், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் வேணும் ஒரு 3 டேஸ் தண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து உரங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலான்னா 1 மந்த்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஃப்ரூட்டிங் இல்லை, இப்போதைக்கு ஃப்ரூட்டிங் வராது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கூட கொடுத்தா போதும். ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ், ஃப்ளவரிங் ஸ்டேஜில் மட்டும் கூட மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ நல்லா கேட்க நல்லா இருக்குதுல்ல? ஸோ மரங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா மாடி தோட்டத்தில் வேலை மிச்சோங்க.
அப்புறம் ரீபாட்லாம் பண்ணணுமே ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டாக்க, இந்த இவங்கள மாதிரி குட்டி குட்டி செடிகள் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பருவத்துக்காக வர்றது இவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். காய்ச்சி முடித்தோன்னா அவ்வளோத்தையும் தட்டி ரீபாட் பண்ணுறது எனக்கு எப்படினாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாமல் நான் 2 தடவை பண்ணுவேன். ஏன்னா 2 ஸ்டேஜாக வச்சுக்குவேன். முதல்ல ஒரு செட்டு வச்சேன்னா அடுத்து இன்னொரு செட்டு வைக்கிறனால, ஏன்னா ஒரே டைமில் அவ்வளோத்தையும் போட்டு நம்மளே தான் செய்கிறோம், நம்ம ஆள் வச்சு எதுவுமே பண்ணுறது இல்லையா, அதனால் ஒரே டைமில் பண்ணாமல் 2 டைமாக அவ்வளோத்தையும் கொட்டணும். பட் மரங்கள் அப்படின்னா வருஷம்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொட்டி அவங்களுக்கு வந்து ரீபாட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 2 to 3 years வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னுமே ரீபாட் எதுவுமே பண்ணலை, இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போயே ரீபாட்லாம் பண்ணக்கூடாது. காய்ச்சி லைட்டாக குட்டி குட்டியாக காய்கள்லாம் ஃபஸ்ட்டு இது அறுவடையில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கள் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மரங்களில். ஸோ அதனால் நம்ம ரீபாட்லாம் பண்ண 3 yearsக்கு மேலே நம்ம ரீபாட் பண்ணால் போதுங்க. சரிங்களா? அதுக்கு நமக்கே தெரியும் எப்போ ரீபாட் பண்ணுங்கிறது. அவங்கள பார்த்தோன்னே அவங்க டல்லானோன்னே நமக்கே தெரியும். ஸோ ஃப்ரூட்டிங்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா? மாடி தோட்டம் வைக்கணும், ஆனால் இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது. அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீரைகள் வந்து கண்டிப்பாக போடுங்க. 5 தொட்டியோ 10 தொட்டியோ கீரைகள் போடுங்க. கீரைகள் வந்து 25 டேஸில் நம்ம அறுவடை பண்ணிடலாம் மேக்ஸிமம் கீரைகள். அது உடனே ரீபாட் பண்ணணுமா அப்படின்னாக்கா உடனே ரீபாட் பண்ண வேணாம். அடுத்து ஒரு 25 டேஸுக்கு அப்படி கையை விட்டு இது பண்ணுற அளவுக்கு தானே கீரை பேக்லாம் இருக்குது. கொஞ்சமாக உரம் போட்டு ஏதோ ஒரு உரத்தை போட்டுட்டு அப்படியே கையை வச்சு மண்ணை கிளறிட்டு திருப்பி உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடுத்து வந்து நீங்கள் போட்டுடலாம். ஃபுல்லாக உடனே ரீபாட் பண்ணி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கீரையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முருங்கை மரத்துலேருந்து அகத்தி மரம், அத்தி மரம், இப்படி எல்லாமே நம்ம வைக்கலாம். அதுவும் அத்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட தண்ணி ஊற்றாமல் 1 நாள் தண்ணி ஊற்றினா கூட போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற தேவைப்படாத செடிகள். ஒரு சில செடிகள்லாம் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பப்பாளி, அதுக்கப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு, இவங்கெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினோன்னா அந்த பழத்தினுடைய ஸ்வீட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க ரொம்பவே நல்லா வருவாங்க. அவங்கள நம்ம கெடுத்துடக்கூடாது. செல்லமாக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் தண்ணி பிடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருவேன் அப்படிம்பாங்க. அந்த டயலாக் வந்து தப்பு. சரிங்களா? எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அழகி பாருங்கள், எவ்வளோ அழகு. நம்ம வீட்டு பக்கம் அழகாக இருக்கிற மாதிரி அவ்வளோ பேர் இந்த பக்கம் தானே பூத்து குலுங்கி இருக்கணும். ஆனால் அவ்வளோ அடுத்த வீட்டில் போய் நின்று அழகாக இருக்கிறா. நம்ம வீட்டு பக்கம் அழகாக இல்லை. எப்படியாச்சும் திருப்பி இந்த பக்கமாக விடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் மாடி தோட்டத்தில் என்ன வச்சு நம்மளும் அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறது, தொடர்ந்து தண்ணி ஊற்றுறது, அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சிக்காக இருப்பாங்க, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை குட்டி பிள்ளைங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசை நிறையா இருக்கும். சரிங்களா? அதனால அவங்களுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வைக்காமல் இருக்கிறவங்களும் இனி வைக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். பாய், see you.